பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் என்று சொல்லி வேதமாக கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஆகவே இந்த கர்த்தரோ அப்படிங்கிற வார்த்தை உண்மையாகவே நாட்களில் ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கிறது. அதாவது மற்றவைகளை காட்டிலும், அவர்களை காட்டிலும், மற்ற காரியங்களை காட்டிலும், மற்றவர்களை காட்டிலும் அப்படிங்கிற ஒரு அந்த காரியத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தை சொல்லப்படுது. அவர்களை காட்டிலும் கர்த்தரோ உண்மை உள்ளவர். கர்த்தராவது மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் தேவன் உண்மை உள்ளவர். இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய இந்த பூமியில், நம்முடைய சமுதாயத்தில், ஜனங்களுக்கு நடுவில், இந்த உலகத்தில் கர்த்தரோ உண்மை உள்ளவர். மற்றவர்களை குறித்தல்ல, மற்றவர்களை காட்டிலும் கர்த்தரோ உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ள தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையில் இருந்து விலக்கி அவர் காத்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன். உண்மை உள்ள தேவன் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி அவர் உங்களை காத்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, நம்ம தொடர்ந்து சங்கீதத்தில் 102:27 வாசிக்கிறோம், கர்த்தரோ நீரோ மாறாதவராக இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரோ மாறாதவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ மாறாதவர், தேவன் மாறாத ஒரு நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 118:13 வாசிக்கிறோம், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அவங்க எனக்கு உதவி செய்யலை, ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். தேவனோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரோ எனக்கு மாறாதவராக இருக்கிறார், தேவன் எனக்கு மாறாதவராக இருக்கிறார், கர்த்தரோ எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 18:18 நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருக்கிறார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருக்கிறார், எனக்கு சாதகமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 40:17 கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார், கர்த்தரோ என்னை நினைத்திருக்கிறார், என்மேல் நினைவாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் உதவி செய்கிறவர், கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறவர், கர்த்தர் நினைவாய் உங்கள் மேல் நினைவாய் உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் நினைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி அவர் உங்களை காத்து நடத்துவார். காரணம், அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் உதவி செய்கிறவர், அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை நினைக்கிற ஒரு நல்ல தேவன். இந்த உலகத்தில் யார் உங்களை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் கர்த்தரோ உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். கர்த்தரோ உங்களுக்கு மாறாதவராக இருக்கிறார், உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சாதகமாக்கி தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுகிற அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.